தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. சிறகடிக்கும் ஆசை தொடரில் முத்துவின் காரில் ஒருத்தர் சவாரி செய்கிறாரு. அவர் பெண் பார்க்க போகிறதுனால சீக்கிரமாக போங்கன்றாரு. என்ன விஷயம் சார்னு கேட்குறாரு. இன்னொரு சொல்லவே நானே வேணாமான்னு பொண்ணு பார்க்க போயிட்டுருக்குறேன், எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. கல்யாணம் பண்ணிங்க சார், அது ஒரு மாதிரி ஜாலி தான் அப்படின்றாரு. என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்குறாரு. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சார் அப்படின்றாரு. அதுக்கு இதுமாரி எதிர்பாராத விதமாக எனக்கு கல்யாணம் ஆச்சுன்றாரு. பொண்ணுங்கள்லாம் சில பேருக்கு மகாலட்சுமி மாதிரி அமையும், சில பேருக்கு பேய் மாதிரி அமையும்னு சொல்கிறாரு. இப்போ உங்கள் ஒய்ஃப் எப்படி பேய் மாதிரியா மகாலட்சுமி மாதிரியான்னு கேட்குறாரு. அதுக்கு ரெண்டும் கலந்த கலவை, ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்றாரு. பேசிக்கிட்டே வரும்போது திடீர்னு எதிர்க்க வர்ற மீனா கார் இடிச்சிடுறாங்க. முத்துக்காரை இடிச்சிடுறாங்க. 2 பேருக்கும் சும்மா வாக்குவாதம் மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. இது எங்கள் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்த ஸ்கூட்டர் இடிச்சு இதுமாரி ஆக்கிட்டே அப்படின்றாரு. இது எங்கள் ஒய்ஃப் வாங்கி கொடுத்த காரு, இதை இடிச்சிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது டிராஃபிக் போலீஸ் உள்ளே வராரு. அவர் முத்து ஃபைன் கட்ட சொல்கிறாரு. எதுக்கு ஃபைன் கட்டணும், அவர் நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அதுக்கு ரோட்டில் சண்டை போடுறீங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் சீக்கிரம் இடத்த காலி போட்டு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. உள்ளே இருந்த கார் உள்ளே இருந்த பேசஞ்சர் இறங்கி பேயாட்டம் ஆடுவாங்கன்னு சொன்னீங்களே, இதானா இதான் அவங்க ஒய்ஃபான்னு கேட்குறாரு. அதை கேட்ட முத்து அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா இது, மீனா எதிர்க்கவே இருந்தாலும் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு. மீனா மறைச்சின்னு போயிடுறாங்க. ஏன் சார் இப்படி எதிர்க்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பிறகு முத்து கொசுவலை அடிக்கிறதுக்கு வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறாரு. அவங்க வீட்டுக்கு வர்ற அந்த ஆள் முதலாளி அம்மா இல்லையான்னு கேட்குறாரு. நான் தான் முதலாளி அம்மான்னு விச்சா சொல்கிறாங்க. நீங்கள் இல்லைங்க. அப்புறம் மீனா பேர் சொல்லி முதலாளி அம்மா அப்படின்றாரு. யார் முதலாளி அம்மா, இந்த வீட்டுக்கு நான் தான் முதலாளி அம்மா, கண்டவளை எப்படி முதலாளி அம்மா ஆக முடியும் அப்படின்னு விஜயா கோபமாக பேசுகிறாங்க. மீனா கிட்ட எப்படி சொல்லாதீங்க வாங்கினான்ற என்ன விஷயம்னு கேட்குறாரு. இதேமாரி பெட்டுக்கு கொசுவல் அடிக்க முத்து சார் அனுப்பிச்சார் அப்படின்றாரு. அப்புறம் இது தரப்பொலா பண்ணி கட் பண்ணணும் சொல்லிட்டு கட் பண்ண சொல்கிறாரு. என்ன இதுக்கெல்லாம் கட் பண்ணணுமான்னு விஜயா கேட்குறாங்க. விஜயா கிட்ட ஃபோனை கொடுத்து நீங்கள் ஃபோட்டோ எடுங்கன்றாங்க. ஒரு முறைச்ச உடனே அவர் ஓடிடுறாரு. அப்புறம் வீட்டுக்கு கொசுவலை வீட்டில் உள்ள கட்டிலுக்கு கொசுவலை அடிக்கிறாரு. அங்கே வர்ற சுருதி ஹாய்ன்றாங்க. குறுக்கில் விஜயா இருக்கிறத பார்த்துட்டு விஜயா பார்த்து ஹாய்ன்றாங்க. என்ன ஆண்டி வீட்டு டிஸ்டர்பன்ஸாக கட்டில் கிடக்காது, கொசுவலை அடிச்சிடலாம், தூசி சேரும் அப்படின்றாங்க. அதுக்கு மீனா அதெல்லாம் நாங்கள் சுத்தப்படுத்திக்குவோம், நீங்கள் அந்த கவலை உங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிறகு சுருதிக்கு விஜயா காப்பி போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லி மீனாட்ட சொல்கிறாங்க. எனக்கு வேலை இருக்குது, இப்போ போக முடியாதுன்றாங்க. அதுக்கு நானே போய்க்கிறேன் ஆண்டின்னு சொல்லிட்டு சுருதி காப்பி போட போகிறாங்க. அதுக்கு நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு விஜயா அவங்க காப்பி போட போகிறாங்க.